பாரதியார் கவிதைகள் வாங்கிட்டு போங்க, வீட்டில் வைங்க. எப்போ உங்களுக்கு மன கஷ்டம் வருதோ எடுத்து படிங்க. அவன் எந்த கஷ்டத்தையும் அந்த புஸ்தகம், அந்த கவிதை, இதனாலே அவன் வாழ்ந்தான். எக்கச்சக்கமாக கொண்டாந்து வீட்டில் புஸ்தகத்தை போடுவான். அந்த அம்மா இப்போ கொண்டு வருவான், அரிசி பறவை கொண்டு வர நம்ம வீட்டுக்காரருன்னா புஸ்தத்தையாக வாங்கி கொண்டாந்து வீட்டில் அடிக்கிறவார். அவர் சொல்கிறப்பா, பாரதியார் நாத்திகர் இல்லைங்க. அவர் பாடாத சாமி இல்லை. அல்லாவை பாடியிருக்கார், இயேசுவை பாடியிருக்கார், காளியை பாடியிருக்கார், பாண்டியை பாடியிருக்கார், மாரியை பாடியிருக்கார், கண்ணனை எல்லாரையும் பாடியிருக்கார். ஆனால் அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான், அவர் என்ன பதில் சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாத்திகனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் கடவுளை வழிபடுகிறவர்கள் தான். சாமி இல்லைன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம எப்படி அறிவோடு இருக்கணும் என்பதை அவர் சொல்கிறார். பாரதியார்ட்ட போய் ஒருத்தருக்காக, சாமி இந்த மாதிரி இங்கேருந்து கடலை தாவி அனுமார் போனார்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் நெசமா? திரௌபதி என்னமோ நெருப்பில் பிறந்தாலாமே சொல்கிறாங்களே, அதை நெசந்தானா? பிறகு சிவபெருமானுக்கும் மலையத்தஜோ மகன் மதுரை பாண்டிமன்னுடைய மகள் தடாலகை பிராட்டியான பார்வதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த மிகப்பெரிய விஐபி கல்யாணங்கிறதுனால ஜனங்கள்லாம் நிறைய போயிட்டாங்க அங்கிட்டு. அப்போ பூமி இப்படி டமக்குன்னு இப்படி இறங்கிருச்சு. அப்போ இது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகத்தியரை அனுப்பி சரி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களா. அகத்தியர் மொத்தமே 2 அடி தான் இருப்பார். கல்யாணத்துக்கு வந்த குண்டோதரங்கள்லாம் இருக்கான். ஆனால் சிவருமான் இவன் மட்டும்தான் அனுப்புனாரான் அகத்தியரை. பூமி சரியாக போச்சான். ஒரு இவன் பீமை என்னமோ நாகலோகத்தில் உயர கல்யாணம் பண்ணான்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் நெசந்தானா அப்படின்னா, அது பாரதியார் சொல்கிறார், இப்படி கிறுக்குத்தனமாக இருக்கீங்களாப்பா இன்னும் இந்த காலத்தில். இதெல்லாம் நடக்குமா? கடலினை தாவும் குரங்கும் வெங்கனலில் பிறந்தது ஒரு செவ்விதழ் பெண்ணும் வடதிசை தாழ்ந்ததாலே தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை முனியும் நதியினுள்ளே மூழ்கிப்போய் நாகர்களூர் பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்ய திரவியமனும் கற்பனை என்பது கொண்டோம். ஒன்னில் உண்மை என்று உரைத்து மற்றொன்றில் பொய் என்று உரைத்து நன்று புராணங்கள் செய்தார். கதை பொய் என்றாலும் அதில் நல்ல கவிதை பல தந்தார். புவியில் வாழ்நெறி காட்டி நன்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதான். அவையெல்லாம் கதைகள், ஆனால் அதில் வாழ்நெறிகள் இருக்கிறது. பிறனில் விளையாமையா ராமாயணம். அடுத்தவன் மனைவியை சகோதரியாக நினைக்கணும், இல்லைன்னா உனக்கு அழிவு தான் என்பது ராமாயணம். மகாபாரதம் மண்ணாசை வேண்டாம், அது தேவையில்லை. நீ எவ்வளோ காலம் வாழ்ந்துட போகிற? அந்த ரோட்டு மேலே 4 ஏக்கர் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். இந்த இங்கிட்டு பூரா 50 ஏக்கர் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். அது தான் இது பூரா நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். பூமி சொல்லுமா, இல்லை உங்கள் தாத்தாவை நான் தாண்டா வாங்கி போட்டிருக்கேன், உங்கள் அப்பனை நான் தாண்டா வாங்கி போட்டிருக்கேன், உனக்கு இடம் போட்டிருக்கேன் வாடா அப்படின்னு பூமி சொல்லுவான். அதுக்காக தாண்டா மகாபாரதம். இப்போ நம்ம அம்மா நம்ம சாப்பிட சொல்லும்போது கதை சொல்கிறது இல்லையா, அப்படி நமக்கு நெறி சொல்வதற்காக சொல்லப்பட்டது தான் இந்த கதைகள்.